வணக்கம். விசிகாவோட பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்களோட அதிகாரப்பூர்வ ஈடாக இருந்த தாய்மொழியில் தொடர்ச்சியாக பல கட்டுரைகள் எழுதினாங்க. அதை தொடராகவே எழுதினாங்க கட்டுரைகளை. அந்த தொடருக்கு என்ன தலைப்புன்னு கேட்டிங்கன்னா, பெரியார் மறுபரிசீலனை அப்படிங்கிறது தான். பெரியார் மீது கோட்பாட்டு ரீதியாக பல விமர்சனங்களை அடுக்குனாங்க. காத்திரமான விமர்சனங்களை வச்சாங்க. பெரியார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தான் பாடுபட்டாரு, அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இல்லை என்கிற தொனியில் அந்த கட்டுரைகள் இடம்பெற்றிருந்துச்சு. அது அந்த சமயத்தில் பெரிய அளவில் விவாத பொருளாகவும் மாறிச்சு. ஆனால் அந்த சமயத்தில் விசிகா பாஜகவுக்கு விலை போயிடுச்சு. ரவிக்குமார் ஒரு ஆரிய கைகூலி அப்படின்னு யாரும் பேசலை, பெரியார் மீது விமர்சனம் வைத்த காரணத்துக்காக. ஆனால் இன்னைக்கு பெரியார் மீது விமர்சனத்தை வச்சாலே அந்த விமர்சனத்தை நேரடியாக எதிர்கொள்ள முடியாமல், நேர்மையாக எதிர்கொள்ள முடியாமல் அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க. இவங்க பாஜகவுக்கு விலை போயிட்டாங்க, பாஜகவுக்கு வாசல் திறந்து விடுறாங்க, பாஜகவுக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்னு. இதில் முதல்ல பாஜக எங்கே வந்துச்சு? அதாவது பெரியார் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறான். பெரியார் அவர் போராடினாரா, பங்களிப்பு செஞ்சாரா, அவர் பாடுபட்டாரான்னா அவரும் பாடுபட்டார், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் தான் எல்லாமே செஞ்சார், எல்லாமே அவர் தான் நீ மிகைப்படுத்தி ஒரு பிம்பத்தை கட்டுறப்ப தான் அங்கே வெறுப்புணர்ச்சி வருது. அந்த போலியான கற்பனைவாதங்களை தகர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் என்ன உண்மையோ, என்ன வரலாற்று உண்மையோ அதை உடைச்சு சொல்கிறோம். அதை உடைச்சு சொல்வதால் பெரியார் மீது கட்டப்பட்ட மிகையான அந்த பிம்பம் உடைஞ்சு போகுது. இதில் இந்த பெரியார் மீதான விமர்சனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த ஒரு மாத காலம் எடுத்துக்கலாம். பாரதியார் புகழ்வணக்க பொதுக்கூட்டம் சென்னையில் நடக்குது. அண்ணன் அதில் பேசுகிறாங்க. பேசுகிறப்ப பாரதியாரோட மொழி பற்ற பேசுகிறாங்க. கூடுதலாக பெரியார் தமிழ் மொழி மீது எவ்வளவு துவேஷம் பாராட்டினாங்க அப்படிங்கிறதையும் பேசுகிறாங்க. அதுக்கு பிறகு திராவிட இயக்க தமிழர் பேரவை ஐயா சுபையோட அமைப்பு அவங்க ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க. பொதுக்கூட்டம், கண்டன பொதுக்கூட்டம். அதாவது பெரியாரை இழிவுபடுத்தும் சீமானை கண்டித்து பொதுக்கூட்டம் அப்படிங்கிற தலைப்பில் பொதுக்கூட்டத்தை ஒரு 10 நாட்களுக்கு பிறகாக போடுறாங்க. அண்ணன் என்ன பேசியிருந்தாங்க? பெரியார் தமிழ் மொழியை சாடினாரு, தமிழ் மொழியை வன்மம் கொண்டு விமர்சிச்சாரு அப்படிங்கிறதான் விமர்சனம். அப்போ என்ன பேசியிருக்கணும் அந்த பொதுக்கூட்டத்தில்? பெரியார் ஒருபோதும் தமிழ் மொழி மீது துவேஷம் கொள்ளலை, அவருக்கு தமிழ் மொழி மீது வெறுப்புணர்ச்சியோ காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது, அவர் தமிழ் மொழி மீது பற்று கொண்டிருந்தார், இப்படிதான் பேசியிருக்கணும். ஆனால் அங்கே அப்படி பேசப்படலை. மாறாக சுவீரபாண்டியனும் அல்ட்ரசில்றைகளும் தனிநபர் தாக்கல் கொடுத்தாங்க. அவர் குறித்த அண்ணன் சீமானர்கள் குறித்தான உண்மைக்கு புறம்பான அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்டாங்க. அதுதான் அங்கே நடந்துச்சு. இதில் அதுக்கு பிறகு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணன்ட்ட கேள்வி எழுப்புறாங்க. கேள்விக்கு பதில் சொல்கிறப்ப பெரியார் மீதான விமர்சனங்களை வைக்கிறாங்க, பழைய விமர்சனங்களை வைக்கிறாங்க. அந்த பல விமர்சனங்கள் வைக்கிறப்ப பெரியார் உறவுமுறை குறித்து இவ்வாறு சொன்னார் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வைக்கிறாங்க. இதில் பெரியார் பொங்கினாங்கன்னா எல்லா கருத்துக்கும் பொங்கணும். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டது போல உறவுமுறை குறித்து பெரியார் சொன்னதாக சொன்ன கருத்துக்கு மட்டும்தான் இப்போ வரைக்கும் பொங்குறாங்களே ஒழிய மற்ற எந்த விமர்சனத்துக்கும் பொங்கலை, பாக்கி எதுக்குமே பொங்கலை. இஸ்லாமியர்கள் குறித்து இப்படி பேசினார் பெரியார், தமிழ் தாய் குறித்து இப்படி பேசினாரு, தமிழ் மொழி குறித்து இப்படி பேசினாரு, கீழ்வன்மணி படுகொலை நிலைப்பாட்டு எடுத்தாரு, மொழி போராட்டத்தில் அரபுகள் நடந்த மொழி போராட்டத்தில் இந்த மாதிரி பேசினாருன்னு எந்த விமர்சனங்களுக்கும் அவங்க வர தயாராக இல்லை. அதே இடத்துல நிற்கிறாங்க. அதே இடத்துல நின்றுக்கிட்டு எப்படி பெரியார் சொல்லாத ஒன்றை சொல்லலாம் அப்படின்னு அந்த உறவுமுறை குறித்து பெரியார் பேசுனதா சொன்னதை மட்டும்தான் அவங்க விவாதிக்கிறாங்க. ஏன்னா பாக்கி எந்த பக்கம் போனாலும் அடி வாங்குவாங்க, பழத்தை அடி வாங்குவாங்க அப்படின்னு தெரியும். இப்போ இதுக்கு நேரடி சான்றாக நாம் எடுத்து காட்டணும்னா அதுக்கு விடுதலையை அதிகாரப்பூர்வமாக பொதுவுடைமை ஆக்கணும், மாற்றுடைமை ஆக்கி மக்களுக்கு தரணும். அதுக்கு ஐயா வீரமணி ஒருபோதும் வாய்ப்பு இல்லை. இப்படி ஒன்று இருக்கு. அப்புறம் இந்த அண்ணன் சீமானர்கள் சொன்ன அந்த கருத்து, அதே கருத்தை அதே பொருள்பட பெரியார் வேற ஒரு சமயத்தில் பேசியிருக்காரு. அதையும் நம்ம எடுத்து காட்ட முடியுது. இப்போ இந்த பெரியார் மீதான விமர்சனங்கள்ங்கிறது ஒரு கருத்தியல் போர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், ஒரு தர்க்கரீதியான ஒரு சண்டை அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இங்கே என்னன்னா பெரியார் அப்படிங்கிற பட்டம், பேர் கூட இல்லை பட்டம், அந்த பெரியாங்கிற பட்டத்தை விட்டுட்டு ஈவேரா அப்படின்னு சொன்னாலோ ராமசாமி அப்படின்னாலோ பெரியாரை கொச்சப்படுத்துறாங்க, பெரியாரை மலினப்படுத்துறாங்க, பெரியாரை கொச்சையா பேசுறாங்க அப்படின்னு இவங்க என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, புத்தர் எப்படி மதமாக மாற்றப்பட்டாரோ அதே போல அறிவிக்கப்படாத மதமாக பெரியாரை மாத்திட்டாங்க. அது பெரியார் திடலா இல்லை பெரியார் மடமான்னு தெரியல. பெரியாரை ஒரு வழிபாட்டு மனதிக்கு போயிட்டாங்க. பெரியார் பக்திமான்களாக ஆயிட்டாங்க. இந்த பெரியார் பக்தி
இப்போ எல்லையெல்லாம் போயிடுச்சு. அதனால நம்ம நேரடியாக அது கொள்ள முடியாம நம்மளோட விமர்சனங்களுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க, பாஜக ஆதரிக்குது பாருங்க, நீங்க வந்து பெரியார் மேல விமர்சனம் வைக்கிறீங்க, பாஜக ஆதரிக்குது பாருங்க அப்படிங்கிறாங்க. பாஜக பெரியாரை எதிர்கொள்வதற்கும் நாம் தமிழர் கட்சி எதிர்கொள்வதற்கும் மாறுபாடு இருக்கு. அதாவது சாதி ஒழிப்பு, வர்ணாசிரம எதிர்ப்பு, சனாதன ஒழிப்பு, பெண்ணியம், சமூக நீதி, சமூக விடுதலை போன்றவற்றை பெரியார் பேசினார் என கூறி பாஜக எதுக்குது. இவற்றில் வந்து பெரியார் வந்து சறுக்கிட்டாரு, சமரசம் பண்ணிட்டாரு, தன்முரண்கள் இருக்கு, சந்தர்ப்பவாதம் இருக்கு, தெளிவின்மை இருக்குது, அறவேக்காட்டுத்தனமா இருக்கு. அப்ப இதை முழுமையா அதை செய்யல. இன்னும் சொல்ல போனா இது எதுக்குமே அவர் தொடக்க நிலை கிடையாது. அவர் காலகட்டத்தில் அவர் செஞ்சாரே ஒழிய இதை தமிழனுக்கு இவர் தான் சொல்லி கொடுத்தாங்கிறது பிழை அப்படின்னு நாம் தமிழர் கட்சி விமர்சனம் பண்ணுது. அப்ப பெரியாரை பாஜக பார்க்கிற பார்வை வேற, நாம் தமிழர் கட்சி பார்க்கிற பார்வை வேற, முற்றிலும் மாறுபட்டது. இன்னும் சொல்ல போனா இந்த சூழலை நாம் தமிழர் கட்சி கடுமையாக விமர்சிப்பதால பாஜக அதை பயன்படுத்திக்க நினைக்கிறாங்கன்னா அது அவங்களோட அரசியல். பாஜகவோட அரசியல் என்பதே தன்மைப்படுத்துற அரசியல் தான். அதான் அவங்க செய்வாங்க. இப்ப பாஜக பாராட்டுது, அண்ணாமலை வரவேற்கிறாரு, ஹெச் ராஜா வரவேற்கிறார், தமிழிசை வரவேற்கிறாங்க, அந்த பக்கம் குருமூர்த்தி வரவேற்கிறாருன்னா இந்த அண்ணாமலையும் இந்த ஹெச் ராஜாவும் இந்த தமிழிசையும் இந்த குருமூர்த்தியும் அண்ணல் அம்பேத்கர் விமர்சிச்சு பேசி பார்த்துருக்கீங்களா? இவங்க யாராவது அண்ணல் அம்பேத்கரை வந்து சாடுறாங்களா? வள்ளுவ பெரும்பாட்டான சாடுறாங்களா? அவங்க அம்பேத்கரை வந்து கொண்டாடுவதா காட்டுறாங்க, அதே போல வள்ளுவனை கொண்டாடுவதா காட்டுறாங்க. அதனால அம்பேத்கரும் வள்ளுவரும் அவங்க காலகட்டத்தில் ஆரியத்துக்கு அதனால வேலை செஞ்சாங்களா? ஆரியத்துக்கு துணை போனாங்களா? ஆரியத்துக்கு பாதை அமைச்சாங்களா? இல்லை. அது அவங்களோட அரசியல் அவ்வாறு தான் இருக்கும். இதுல வந்து நீங்களும் பெரியாரை விமர்சிக்கிறீங்க, அவங்களும் பெரியாரை விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொன்னத்தனமான கேள்வி வைக்கிறாங்க. நான் அவங்களுக்கு வந்து ஒரு கேள்வியை எழுப்பலாம்னு நினைக்கிறேன். பெரியார் வந்து தமிழை காட்டுமிராண்டி மொழி அப்படின்னாரு, சங்கராச்சாரியர் வந்து தமிழை வந்து நீசபாசன்னார். ரெண்டும் ஒண்ணா? பெரியார் வந்து நாட்டு விடுதலைக்காக பாடுபடலை, அதாவது பெரியார் சார்ந்திருந்த நீதி கட்சி நாட்டு விடுதலைக்காக பாடுபடலை. அதே போல RSS நாட்டு விடுதலைக்காக பாடுபடலை. ரெண்டும் ஒண்ணா? பெரியார் வந்து காந்தியை ஏற்கலை. அவர் இறந்த பிறகு காந்தி நாடு இந்த நாட்டுக்கு பேர் வைக்கும்னு சொன்னார், இறந்த பிறகு. ஆனா உயிரோடு இருந்த காலகட்டத்தில் காந்தியை ஏற்கலை. அதே போல கோல்வார்க்கரும் சாவர்கரும் கூட காந்தி ஏற்கலை. ரெண்டும் ஒண்ணா? அப்புறம் பெரியார் வந்து மொழிவழி தேசியத்தே இருக்கலை. அதாவது தேசியம் என்பதே அயோக்கியர்களோட புகலிடம்னார். அதனால தேசியத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னார். எனக்கு வந்து நாட்டு அபிமானம், மொழி அபிமானம், எந்த அபிமானமும் இல்லை, மனிதாபிமானம் மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னார். அப்படி மொழிவழி தேசியத்தை ஏற்காதவர் பெரியார். அதே போல RSSும் சங் பரிவார் கூட்டமும் மொழிவழி தேசியத்தை ஏற்கவில்லை. ரெண்டும் ஒன்றா? இது ரெண்டுக்கும் மாறுபாடு இருக்குன்னா நாம் தமிழர் கட்சி பெரியாரை அணுகுவதற்கும் இந்த பக்கம் பாஜக சங் பரிவார் கூட்டம் அணுகுவதற்கும் மாறுபாடு இருக்கு. குருமூர்த்தி பாராட்டிட்டாரு. குருமூர்த்தி பேசுறப்பவே வந்து தொடங்குறப்பே சொல்றாரு, எனக்கும் சீமானுக்கும் பெரிய அளவில் கருத்தொற்றுமை இல்லைங்கிறார். எனக்கும் சீமானுக்கும் பெரிய அளவில் கருத்தொற்றுமை இல்லைங்கிறார். அப்ப அவங்களோட பார்வை வேற, நம்மளோட பார்வை வேற. தந்தி தொலைக்காட்சியில் விவாதத்தில் நான் பங்கேற்று பேசினேன். அதில் நான் சொல்லலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பாஜக சார்பாக பங்கேற்ற ராமஸ்ரீனிவாசன் சொன்னார், எங்களோட கோட்பாடு வேற, நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு வேற. அவங்க தமிழ் தேசியங்கிறாங்க, நாங்கள் இந்தி தேசியங்கிறோம், நாங்கள் கருத்தியல் ரீதியாக எதிரிகள் தான் அப்படின்னு அவர் சொன்னார். அதே போல இந்த இடத்துல குருமூர்த்தி அவரே சொல்லிடுறாரு, எனக்கு சீமானுக்கு பெரிய அளவில் கருத்தொற்றுமை இல்லைன்னு. ஆனால் கூடுதலாக இந்த பெரியார் குறித்தான இது வர்றப்ப பாராட்டுறேன்னு சொல்லிட்டாராம். அதுக்கு ஒன்னே நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானர்கள் சங்கியாயிடுறாங்களாம். சரி, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வெங்கைய நாயுடுவும் ராஜ்நாத் சிங்கும் வெங்கைய நாயுடு வந்து கருணாநிதியோட சிலை திறப்புக்கு வந்தார். அப்புறம் ராஜ்நாத் சிங் வந்து கருணாநிதியோட நாணய வெளியீட்டு வந்தார். வந்தப்ப கருணாநிதியை போற்றி புகழ்ந்து பேசினாரு இதே ராஜ்நாத் சிங். அப்புறம் மோடியும் போற்றி புகழ்ந்து பேசினாரு. ராஜ்நாத் சிங் வந்து கருணாநிதியோட நினைவிடத்துக்கு போனார். அப்ப போற்றி புகழ்ந்து ராஜ்நாத் சிங்கும் நரேந்திர மோடியும் கருணாநிதியை பேசுறதால அவங்க சங்கின்னா இவங்க ஏத்துக்குவாங்களா? அதான் நம்மளோட கேள்வி. எப்படியெல்லாம் உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க பாருங்க. ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக ஆயுள் தண்டனை சிறைவாசியாக இருந்த ஐயா பாஷா, கோயம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஐயா பாஷா இறந்து போனாங்க. அந்த இறப்புக்கு வந்து போன ஒரே அரசியல் கட்சியின் தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான். கோயம்புத்தூர்ல இறப்புக்கு போய் இறுதி மரியாதை பண்ணாங்க.
அப்ப ஒட்டுமொத்த வலதுசாரி அமைப்புகளும், ஒட்டுமொத்த சங் பரிவார் கும்பலும், ஒட்டுமொத்த இந்த பிஜேபி, RS எல்லாரும் வந்து பயங்கரவாதிகளோடு தொடர்பு, நாம் தமிழர் கட்சியில் தொடர்பு, சீமான் இப்படி பண்றாருன்னு கடும் எதிர்ப்புகளை வெளிப்படுத்துச்சு. அப்ப யாராவது இந்த பெரியாரசுகள், இந்த முற்போக்கு கூடாரம், இந்த பெண்ணியவாதிகள், இந்த நடுநிலையாளர்கள், இந்த பத்திரிகையாளர்கள் யாராவது பேசினாங்களா? சீமான் பண்ணதுல எந்த தவறும் இல்லை, அவரை குறி வச்சு இவங்க பேசுறாங்க தவறு அப்படின்னு வாய முடிதான் இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு கோவை பாட்ஷா இழப்புக்க போனப்ப, அண்ணன் சீமானவர்கள் போனப்ப இவங்க முத்திர குத்துனாங்க, பயங்கரவாதிகளோட தொடர்பு அப்படின்னு பாஜக தரப்புல. இன்னைக்கு பெரியார் ஈவரா மீது விமர்சனம் வச்ச உடனடியா திராவிட தரப்பு முத்திர. பெரியார் ஈவரா ஆரிய எதிர்ப்புக்கான அளவுகோல் இல்லை. முதலாதான் பாஜக எதிர்ப்பதற்கும் ஏற்பதற்கும் பெரியார் ஒருபோதும் அளவுகோல் இல்லை. பெரியார் வந்து சமரசம் இல்லாத சண்டை சிட்டவரும் இல்லை. அவர் வாழ்க்கையில ஏகப்பட்ட சமரசங்கள், ஏகப்பட்ட சறுக்கல்கள், ஏகப்பட்டது இருக்குது. அவரே வந்து பார்ப்பனர்களுக்கு பரப்புரை பண்ணியிருக்காரு. காஞ்சிபுரத்துல அண்ணா வேட்பாளர்ன்ற போது அண்ணாவை எதிர்த்துன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சீனிவாச ஐயர் நினைக்கிறேன், அவருக்கு ஆதரவாக பரப்புரை பண்ணவர் இதே பெரியார் ஈவரா. பல பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக பரப்புரை பண்ணாரு. தனக்கு பிறகாக யாருக்கிட்ட இயக்கம் போடுறது என்பது தொடர்பான அந்த குழப்பத்தில் வந்து மணியம்மையை திருமணம் பண்ணி வாரிசா அறிவிக்கலாங்கிற அந்த முடிவப்ப அந்த திருமணம் குறித்தான ஆலோசனையை ராஜாஜி கிட்ட கேட்டார். ஏன் ராஜாஜி கிட்ட கேட்கணும்? குள்ளுகப்பட்டனும் கடுமையாக விமர்சித்தாங்களே, நீங்க திருமணம் பண்ணி அதோட வாரிசு அறிவிக்க போறீங்க உங்க சொத்துக்களுக்கு, உங்க இயக்கத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு வேலை செய்யறப்ப அதுக்கு ஆலோசனையை போய் பார்ப்பனரான ராஜாஜி கிட்ட ஏன் கேட்டாரு பெரியார்? அதுக்கு என்ன பதில் இருக்கு? அப்ப இந்த பெரியாரை ஏற்றுக்கொண்டா அவங்க வந்து ஆரிய எதிர்ப்பு, பெரியாரை எதிர்த்துட்டா அவங்க ஆரிய எதிர்ப்பு இல்லை. இப்படி ஒரு கட்டாயம் செய்யப்படுது. இது எல்லாமே கருத்துருவாக்கம். இவ்வளவு நாட்களாக எந்த பிம்பத்தை கட்டி காத்து அந்த பிம்பத்தை வைத்து மூடி மறைத்தார்களோ அந்த பிம்பம் உடப்படுதுனோடனே இன்னைக்கு கதறான் பதறான். அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறேன். கேள்விகளை தொடுக்கணும், கேள்விக்கு பதில் சொல்லு. அதை விட்டு பாஜக பி டீம் சங்கி அப்படின்னா எங்க வருது பாஜக? அதுக்குள்ள எங்க வருது? பாஜக வந்து பல இடங்கள்ல வந்து திமுக பாராட்டுது. பல இடங்கள்ல இந்த சத்குருன்னு ஒரு ஆளை சொல்லுவாங்கல்ல, அவர் வந்து அறநிலைத்துறை சிறப்பாக செயல்படுதுன்னு பாராட்டுறாரு. அப்ப திமுக சங்கி ஆயிடுச்சா? சக்கி வாசேவன் நினைக்கிறேன், சத்குருன்பாங்க இந்த சக்கி வாசேவன். அவர் திமுக பாராட்டுறாரு, திமுகவோட அறநிலைத்துறை சிறப்பாக செயல்படுதுன்னு பாராட்டுறாரு. அப்ப சங்கி ஆயிடுச்சு சொன்னா ஒத்துக்குவாங்களா? எல்முருகன் வந்து மோடியையும் ஸ்டாலினையும் மேடல் வச்சுக்கிட்டு மத்திய அரசு திட்டங்களை மத்திய அரசோடு இணைந்து சீரும் சிறப்புமாக தமிழ்நாடு அரசு செயலாற்றுங்கிறாரு. அப்ப எல்முருகனே பாராட்டினார்னா இவங்க சங்கி ஆயிட்டாருன்னு ஒத்துக்குவாங்களா? இதெல்லாம் வாதங்கள்ல குதர்க்கமான வாதங்களை வைக்கிறாங்க அவங்க. நம்மளோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம அதற்கு உள்நோக்கம் கற்பிச்சு மடைமாற்றுவது, இதுதான் அவங்களோட பலவீனத்தை காட்டுது. இவ்வளவு நாட்களாக கடவுள் போல தொழுது வந்த பெரியார் ஈவராவை இன்னைக்கு ஒரு தலைமுறை விமர்சனத்துக்கு உட்படுத்துது, கேள்விக்குள்ளாக்கணுன்னே பதறான் கதறான். அதுக்கு அண்ணன் சீமானர்கள் குறித்து அவதூறு பரப்புறான். இந்த அவதூறு அழுக்கார்கள் எல்லாம் எரித்து சாம்பலாக்கும் சீமான் எனும் பெருநெருப்பு.